இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 7ஆம் நாள் திருப்பாவை 7ஆம் பாசுரம். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பு கை பேர்த்து, வாசனருங்குள்ளாட்சிய மத்தினால் ஓசைப்படுத்த, தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரெம்போவாய், தேசமுடையாய் திரவேலோரெம்போவாய். இதன் பொருள் என்னவென்றால், பேய் போல் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணே, ஆனைச்சாத்தான் என்று சொல்லக்கூடிய பறவைகள் ஒன்றுடன் ஒன்று கலந்து கீஸ் கீஸ் என்றெங்கும் ஒளி எழுப்பி பேசிக்கொள்ளும் ஒளி உனது காதல் விழவில்லையோ? ஆயர் பெண்கள் தாங்கள் அணிந்துள்ள காசு பிறப்பு ஆகிய அணிகலன்கள் களகளவென்று ஓசையை எழுப்பும்படி மத்தினால் தயிர் கடையும் ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா? ஆயர் பெண்களுக்கெல்லாம் நீ தலைவி என்று சொல்லிக் கொள்பவளே, நாராயணன் மூர்த்தியாகிய கேசவனை நாங்கள் பாடுகிறோம், அதை கேட்டும் படுக்கையிலிருந்து எழாமல் இருக்கிறாயே. ஒளி வீசும் மேனியை உடையவளே, கதவை திறப்பாயாக என்பது இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.